ஹாய் மை டியர் பேரண்ட்ஸ். உங்கள் குழந்தைக்கு 2 வயசு தாண்டி வந்துருச்சா? அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க நீங்கள் கொடுக்குற இன்புட்லாம் வாங்க தயாராகிட்டாங்க. நீங்கள் ஒரு புரோகிராமர் ஆகிட்டீங்க. நீங்கள் தான் உங்கள் குழந்தைக்கு கோடிங் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற வார்த்தை, நீங்கள் கொடுக்குற செயல்பாடு எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் எப்படி வரணும், எல்லாத்தையும் நம்மளை பார்த்தா முடிவு பண்ண போகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி ஆக போகிறாங்க, எல்லாமே நீங்கள் பேசுகிற பேச்சு அதெல்லாம் ஒரு கோடிங் மாதிரி ஆகிட்டே இருக்குது அவங்க மைண்டில். அவங்க ஒரு கோடிங் ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எப்படி ஆகணும், ஃப்யூச்சரில் எப்படி ஆகணுங்கிறத சுற்றி இருக்கிறவங்க தான் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அம்மா அப்பா ரொம்ப கவனிப்பாங்க. கவனமாக இருங்க, உங்கள் பேச்சில் கவனமாக இருங்க, தன்னம்பிக்கையாக பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வேணாம். குழந்தைகளுக்கு நேரம் சண்டைகள்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணிங்க. நீங்கள் தான் அவங்கள உருவாக்குறீங்க. நீங்கள் தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் ஒரு இன்ஜினியர், நீங்கள் தான் அந்த குழந்தைய கட்டமைக்கிறீங்க. உங்கள் வார்த்தை உங்கள் குழந்தைய எப்படின்னு உருவாக்க போகுது. தன்னம்பிக்கை மிக்கவனாகவும் தைரியமானவனாகவும் ஒரு ஒரு பெண் குழந்தை தன்னம்பிக்கை பையனோ பொண்ணோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறாங்கிறத உங்கள் வார்த்தை உங்கள் குழந்தை, உங்கள் வார்த்தை உங்கள் குழந்தை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, எப்படி பேசுகிறீங்களோ அப்படி தான் அந்த குழந்தை மாறும். உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க. கவனமாக இருங்க, உங்கள் குழந்தை கவனிக்கிறாங்க உங்களை. தேங்க்யூ.